இன்றைக்கி நான் அவியல் எப்படி செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு நம்மளுக்கு தேவையானது கேரட்டை நல்லா நீட்டாக வெட்டிக்கோங்க, பீன்ஸ் 2, வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்காய் 1, பச்சை மிளகா 4, அவரைக்காவை சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க, கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்கள்ல அது. தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து கருவேப்பிலை கழுவி தாளிச்சிக்கோங்க. கழுவி வச்ச காய்கறியெல்லாம் இதில் சேர்த்து நல்ல அந்த தேங்காய் எண்ணெயோடு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க, உங்களுக்கு கலர் நல்லா தேவைப்படுதுன்னா அதையும் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போடுங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு காய்கறியை நல்லா வேக விடுங்க. இது உங்களுக்கு சீக்கிரம் ஆகணும்னா குக்கரில் போட்டு கூட வேக வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் 4 பல், வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் நான் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பாதி போட்டிருக்கேன். சீரகம் 4 பச்சை மிளகாய், பூண்டு 4 பல். நல்லா அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக குறைன்னு அரைச்சிக்கோங்க. காய் வெந்த உடனே அதில் தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காவை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மாங்காய்க்கு பதில் தயிர் வேணால் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், இல்லை புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மாங்காய் கிடைக்காத நேரத்தில். நல்லா பாருங்கள், காய்கறி நல்லா அந்த தேங்காயோடு மிக்ஸ் ஆகி அவியல் ரெடி ஆகிடுச்சு. நான் செஞ்சுருக்க அவியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் அவியல் அடைக்காக செஞ்சுருக்கேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி அடை அவியல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.